ஹாய், இன்றைக்கி சுவையான பருப்பு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நல்ல சுட சுட சாதம் வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க. 2 பெரிய தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுட்டு இந்த பருப்பு பொங்கி வெளியே வராத அளவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துருங்க. இதுக்கிடையில் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை குட்டி குட்டியாக ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 போல் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கடைஞ்சி வச்சு அந்த பருப்பை இதோடு சேர்த்திக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி வற்றுறதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுவையான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.